ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம், ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும் எனினும் இருள் அடராது உள் உயிர்க்கு உயிராய் தெளிக்கும் அறிவு திகழ்ந்து உளதேனும் திரிமலத்தே குளிக்கும் உயிர் அருள் கூடும்படி கொடிகட்டினனே. அருள் கூடும்படி கொடிகட்டினர். எதற்காக கொடி கட்டினாரா? யார் அருள் கூடும்படி? சாமியா. உயிர் உயிர் அருள் கூடுங்கிறதுக்காக கொடி கட்டியிருக்கார். அப்போ கொடி எதற்காக? திருவிழா நடத்துறதுக்காக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். திருவிழாவே எதற்குத்தான்ப்பா? உயிருக்கு ஞானம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தானே தவிர்த்து வேறு எதற்காகவும் இல்லை. அப்போது இதுதான் கொடியினுடைய மகத்துவம். அப்போது இந்த உயிரை பற்றி விளக்குகின்றார். உலகத்தில் ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம் என்று சொல்லுகின்றார். உலகத்தில் புற இருள் என்பது ஒன்று இருக்கிறது. அந்த இருளுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய ஒளியும் இந்த உலகத்தில் தான் இருக்குது. இப்போ இந்த அறை பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக இருக்குது. ஏன்னா நீ லைட்டு போட்டிருக்கிறாங்க. லைட்டு போடுறதுக்கு முன்னாடி இருட்டாக இருந்துச்சு. இருட்டுங்கிறது இந்த ரூமில் தான் இருக்குது. இப்போது ஒளி வந்ததுக்கு பிறகு இருட்டு எங்கேயாவது போயிடுச்சா? இப்போது எங்கே தான் இருக்குது? இங்கே தான் இருக்குது. இப்போ கையை குமிச்சு பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த இருட்டு இருந்துட்டு தான் இருக்குது. அப்போது இருட்டு இருக்குது. ஒளி வந்தால் இருட்டினுடைய ஆற்றல் குறைஞ்சிருக்கு, இருட்டு இல்லாமல் போகலை. அப்போது ஒளி இருள் ரெண்டுமே எங்கே தான் இருக்கு? ஒரு இடத்துல தான் இருக்குது. இந்த இடத்துல ஒளி என்பது ஞானத்தை குறிக்குது, இருள் என்பது உயிருக்கு இருக்கக்கூடிய அறியாமையாகி ஆணவ மலத்தை குறிக்கிறது என்று சொல்கின்றார். சொல்லுங்க யா, என்னது? அப்போது உயிருக்கு இருக்கக்கூடியதாகிய அறியாமையை குறிக்கிறது. அப்போது இந்த அறியாமை என்பது ஆணவ மலம் என்று சைவ சமயம் விளக்கும். இந்த அறியாமைன்னு ஒரு கொள்கை, ஆணவம் என்கின்ற கொள்கை இருப்பதை சைவாகமம் மட்டும்தான் சொல்லுகிறது. சைவாகமத்திலேயே மெய்கண்டார் தான் அதை எடுத்து காண்பிக்கிறார். ஏன்னா சைவாகமத்தை ஒத்துக்கொண்டு சிவ வழிபாட்டை ஒத்துக்கொண்ட எத்தனையோ உட்பிரிவுகள் இருக்குது. சிவாத்வைதவாதம், சிவ சங்கராந்தவாதம், சிவ ஐக்கியவாதம், பாடானவாதம், பேதவாதம், இப்படியெல்லாம் ஈஸ்வர அவிகாரவாதம், இப்படியெல்லாம் பல சைவ சமய பிரிவுகள் சைவாகமத்தை கொண்டே இருக்கின்றது. ஆனால் அதில் உள்ள கருத்துக்கள் எல்லாம் நம்முடைய பரமாச்சாரர்கள் சொன்ன கருத்துக்களோடு வேறுபடுகிறது. உதாரணத்துக்கு திருமுறைகளில் சொல்லப்பட்ட கருத்துக்களை அப்படியே வழிமொழிந்து அந்த கருத்துக்களுக்கு இணையாக மாற்று கருத்து இன்றி விளக்கம் சொல்வது சிவஞான போதம். மீளா அடிமை என்று சுந்தரமூர்த்தி சாமி பாடுகின்றார். மீளா அடிமைங்கிறது என்ன விளக்கம் சொல்லுகிறார்கள்? உயிர் கேவலத்தில், சகலத்தில், சுத்தத்தில், மூணுத்திலுமே சுவாமிக்கு அடிமை. அதுதான் மீளா அடிமை. மீளா அடிமைனா கொஞ்சம் காலம் அடிமையாக இருந்துட்டு அப்புறம் திரும்பி அடிமை எல்லாம் போய்டுன்னு அர்த்தமா? எப்பொழுதுமே அடிமை தான் அர்த்தம். அப்போது கேவல நிலையாகிய உயிருக்கு பிறவியே இல்லாத பொழுதும் உயிர் எப்பொழுதுமே பாரதந்திரம் உடையதுன்னு படிச்சிருக்கிறோம். இறைவனாலே கட்டுப்படுத்தப்படுவது. இதுக்கு தனி சுதந்திரம் கிடையாது உயிருக்கு. சாமி கொடுத்து அனுபவிக்கும். இல்லைன்னா இது தானே அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் உயிருக்கு இருக்கா? இல்லை. அப்போ கேவலத்திலையும் இது சுவாமியை நோக்கி தான் இருக்குது. சகலத்தில் இப்போ கருவிகாரங்கள்லாம் கொடுத்துருக்கு. ஆனாலும் நம்ம நினச்சவே நடக்குதா? இங்கே எப்போது சாமி கட்டுப்பட்டு தான் வாழ்கின்றோம். இப்போ கேவலம் சகலம் ரெண்டுத்திலுமே உயிர் அடிமை, சாமிக்கு கட்டுப்பட்டது. அப்போ சுத்தத்தில் மட்டும் என்ன ஆகிட போகுது? சுத்தத்திலையும் சுவாமிக்கு உயிர் அடிமை தான். அப்போ சுவாமியை திருவடியில் இருந்து இன்பம் அனுபவித்து கொண்டிருக்குன்னு சொல்கிறது தான். இல்லபடியே சாயுஜத்தில் சுவாமிக்கு திருவடி உண்டான்னா கிடையாது. எல்லாரும் சைவ சமயத்தை பொறுத்தளவுக்கு திருவடி வணக்கம், திருவடி வணக்கம்னு சொல்கிறாங்க. திருவடி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு அடிப்படை உரிமையே இந்த மெய்கண்ட சந்தானத்தை சொல்லக்கூடிய சமயத்தில் உள்ளவங்களுக்கு தான் இருக்கு. ஏன்னா திருவடி என்பதற்கு திருவடினா எதை குறிக்குது? அடிமை என்பதை குறிக்குது. ஒருவரோட திருவடியை நான் வணங்குகின்றோம். அதுக்கு என்ன பொருள்? உனக்கு நான் அடிமை, உனக்கு நான் கீழே இருக்கேங்கிறத காமிக்கிறது தான் அது உருவகம். அதானே? ஒருத்தர் காலை போய் விழுந்து கும்பிட்டுட்டு உன்னை விட நான் பெரியாள்னு சொல்லுவாங்களா? யாராவது பெரியாள்னு இருக்கிறவங்க காலில் போய் யாராவது விழுவாங்களா? விழமாட்டாங்க. அப்போது ஒருவருடைய காலில் விழுவதே உனக்கு நான் அடிமை என்பதை குறிப்பது தான். அப்போது உயிர் இறைவனுக்கு அடிமை என்று சொல்லுவது சைவ சித்தாந்தம் மட்டும்தான். ஏன்னா மற்ற உயிர்கள்லாம், மற்ற சமயங்கள்லாம் உயிர் இறைவனுக்கு இணையாகிவிடும், இறைவனைப் போலே ஆகிவிடும், இறைவனைப் போல ஐந்தொழில் செய்யும், இறைவனோடு இரண்டரை கலந்துடும், இப்படி எல்லாம் சொல்லி கொண்டிருக்க முத்திலையும் இறைவனுக்கு உயிர் அடிமைதான்
என்பதை எடுத்துக்காட்டு சைவ சித்தாந்தம். அதனால தான் சிவபெருமான் குருநாதராக பார்த்து குருநாதருக்கு நாம் எல்லாம் அடிமை என்று பேசுவது, பாடுவது, வணங்குவதெல்லாம் இதான் அது காரணம். அப்போது குருநாதருக்கு வணக்கம், திருவடி இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறதுக்கு உரிய அதிகாரம் யாருக்கு தான் இருக்குது? தத்துவார்த்தமாக பார்த்தா சைவ சமயத்துக்கு தான் இருக்குது. மற்றவங்கெல்லாம் உயிர் அடிமைங்கிற கோட்பாடே ஏற்றுக்காதவங்க. அதனால தான் மீளா அடிமை என்று சுந்தரமூர்த்தி சாமி இதை அழகாக எடுத்து காண்பிக்கிறாங்க. அந்த கொள்கையை விளக்குவது இந்த மெய்கண்ட சந்தானம், மெய்கண்டாருடைய சிவஞான போதும் அந்த நூல்கள்லாம் காட்டுகிறது. ஆமாம், ரைட். அப்போது அப்படியே உயிர்கள் என்பது இந்த ஆணவமலத்தில் கட்டுப்பட்டு இருக்குது. அதே சமயம் அது அறிவுடைய பொருளாகவும் இருக்குது. ரெண்டுத்தையும் பார்க்கணும். இப்போது சுவாமியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் முழுக்க முழுக்க அறிவுடைய பொருள் மட்டும்தான். அவருக்கு முன்னாடி அறியாமை செயல்படாது. யாவையும் சூனியம் சத்து எதிராகலன்னு இதை சிவஞான போதம் பேசுகிறது. சிவருமானுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எதுவும் செயலற்று போய்விடும். பாசம் இருக்கே, அது சூன்ய பொருள் போல் ஆகிவிடும். இருக்கும், ஆனால் செயல்படாமல் போயிடும். உயிருக்கு பாசம் செயல்படும். சாமிக்கு முன்னாடி உயிருக்கு எந்த கருத்திருத்துவமும் கிடையாது. அப்போது சுவாமியை நோக்க மற்ற ரெண்டு பொருள் எப்படி இருக்கும்? சூனிய பொருள் போல இருக்கும். அதனால் யாவையும் சூனியம் சத்து எதிராகலேன் என்று சிவஞான போதம் சொல்லுகிறது. அதில் சத்து இருக்கே அது அறியாது. சிவபெருமான் எதையாவது அறிவாரா? ஏன் அறிய மாட்டார்? சிவபெருமான் எதையாவது தெரிஞ்சுப்பாரா? தெரிஞ்சு மாட்டாரா? எல்லாமே தான் அவருக்கு தெரியுமே. புதுசாக அவர் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்றும் இல்லை. அப்போ அவர் அனன்யமாக இருக்கின்றார். அவருக்கு அந்நியமாக இந்த உலகத்தில் எந்த பொருளும் இல்லை. அந்நியமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அனைத்திலும் கலந்திருக்கிறாருன்னு அர்த்தம். என்னிலிருந்து வேறுபட்ட ஒரு பொருளைத்தான் அறிந்து கொள்ள முடியும். என்னிலிருந்து வேறுபடாது இருக்கக்கூடிய ஒரு பொருளை நான் அறிய வேண்டிய அவசியமே இல்லை. சரிதானே? அப்போது அனன்யமாக இருக்கார். அப்போ அவருக்குள்ளே தான் இந்த பசுக்களாக இருந்தாலும் சரி, அவருக்குள்ளே தான் இந்த பாசமாக இருந்தாலும் சரி, இது ரெண்டுமே இருந்தாகணும். சார், இப்போது கடவுளுக்குள்ளத்தான் பாசமும் இருக்குது பசுவும் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் கடவுளை ஏன் இந்த பாசம் தாக்கலை, உயிரை மட்டும் ஏன் தாக்கியிருக்கு என்று கேட்க அதற்கு உதாரணம் சொல்லுங்கள். அப்பனந்த உப்பே போலன்னு சொல்லுகின்றோம். வாரி நீர் லவணம் போலும்னு சிவஞான போதும் சித்தியார் இதை பேசும். கடலில் இருக்கக்கூடிய நீரில் இருக்கிற உப்பு மாதிரின்னாரு. கடல் என்பது இடம், இடத்துல இருக்கிறது நீர், நீரில் இருக்கிறது வாரி நீர் லவணம் போலும் என்று சொல்லி இறைவனுடைய வியாபகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உயிருக்குத்தான் பாசம் தாக்கம் வச்சு பாசம் இறைவனை தாக்குவதில்லை என்று சொல்லி சுவாமிக்கு முன்னாடி பாசம் நிற்கவே முடியாது என்று சொல்லுகின்றார். அப்போ உயிருக்குத்தான் பாசம் அனாதிலிருந்தே இருக்குது என்று சொல்கிறாங்க. அப்போ இறைவனுக்கு முன்பு ரெண்டுமே சூன்ய பொருள். அடுத்தது, அப்போ இறைவன் எல்லாவற்றையும் உள்ளுக்குள்ளே கொண்டிருக்கிறதுனால அவன் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் சத்து அறியாதுன்னார். அடுத்தது, அசத்து இலது அறியாதுன்னார் சிவஞான போதம். அசத்துக்கு என்ன இல்லை, ஏன் அறியாது? அறிவு பொருளே இல்லை. வெரி குட், அது சடம் அது. அப்போ அது என்ன? ஆமாம், அது என்ன பண்ணும்? அது அறியவே முடியாது. அறிவற்ற ஒரு பொருள் எப்படி அது அறிய முடியும்? அப்போது அறியணும் அப்படின்னா அறிவு இருக்கணும். சிவருமான அறிவுடையவர் தானே, அப்போ அறிய வேண்டியது தானே. அவர் அறிய மாட்டார். ஏன்? அவர் எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். அப்போது சாடம் அறியுமான்னா அவருக்கு அறிவு இல்லை, அதனால் அவர் அறிய மாட்டார். அப்போ யார் தான் அறிவா? பசு தான் அறியும். அவர் அறியணும்னா எப்போதும் அறிவுடைய பொருளாகவே இருக்கலாமே, ஏன் புதுசாக அறிய வேண்டியிருக்கு? அறிவுடைய பொருளாக இருந்தால் அறிவுடையவர் தானே. அப்போ அவர் அறிந்து கொண்டே இருக்க வேண்டியது தானே. அவர் ஏன் புதுசாக உலகத்தில் உள்ள பொருளை தெரிந்து கொண்டிருக்கு? அறிவித்தால் தான் அறிவுன்னு ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அவருடைய அறிவை மறைத்து வைத்திருக்கிறது ஆணவ மலம் என்று ஒரு பொருள் இருக்கிறது. அப்போது இந்த உயிர் எப்படி இருக்காரு? ஆணவ மலத்தோடையும் சம்மந்தப்பட்டிருக்காரு, அறிவோடையும் சம்மந்தப்பட்டிருக்கார். விளக்கம் புரியுதுங்களா? அப்போது இரு திறன் அறிவு உளது இரண்டலாது ஆன்மா என்று இதை பேசுகிறது சிவஞான போதம். உதாரணத்துக்கு இந்த சிவருமான் இருக்கானே, அவர் சத்து, முழுக்க முழுக்க சத்து, ஞானமே வடிவம். ஆணவமலம் இருக்கு, அது முழுக்க முழுக்க அசத்து, அஞ்ஞானமே வடிவம் இல்லையா? அப்போ உயிரை எப்படி சொல்லலாம்? சத்துன்னு சொல்லிடலாமா? சத்துன்னு சொன்னால் பரிபூர்ணமான அறிவு இருந்தால் தான் சத்து, சிவருமான போல. அப்போ சத்துன்னு சொல்ல முடியாது. சரி, அப்போ அறிவு குறைபாடு இருக்குது, அசத்துன்னு சொல்லிடலாமான்னா அறிவு குறைபாடு தான் இருக்குது, அறிவு இல்லாமல் இல்லை. அதுக்கு உயிருக்கு அறிவு அறிவின்மையாக இருக்குது.
அறிவின்மை இருந்ததுன்னா அது சடப்பொருள் ஆகிடும் இல்லையா? ஆமாம். அப்போ உயிருக்கு ரெண்டு தன்மை இருக்குது. என்னது? அறிவுடைய தன்மை இருக்குது, அறிவற்ற தன்மையும் இருக்குது. ஆனால் அது ரெண்டு தன்மையும் உயிருக்கு நிரந்தரம் இல்லை. அது முழுமையாக சத்துன்னு சொல்லிட முடியாது, அசத்துன்னு சொல்லிட முடியாது. அப்போ ரெண்டத்தையும் சேர்த்து சதசத்து சிதசித்து என்று சொல்லி உயிர் இரு திறன் அறிவுள்ளது இரண்டலாது ஆன்மா என்று இதை சிவஞான போதம் 7ஆம் சூத்திரம் பேசுகிறது. இந்த விளக்கத்தை தான் இந்த பாட்டில் சொல்லுகின்றார். ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம்ன்றார். எப்படி இந்த அறையில் ஒளியும் இருளும் ஒன்று கூடி நிற்கிறதோ அதே போல் ஞானமும் ஞானமின்மையாகிய ஆணவமலத்துடைய தாக்கமும் உயிரிடத்தே இருக்கிறது என்பதைத்தான் ஒன்றே இடம் என்று காட்டுகின்றார். விளங்குச்சா? இதில் ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும்னார். உதாரணத்துக்கு ரெண்டுமே ஒரு இடத்துல இருந்தாலும் யாருடைய டாமினேஷன் அதிகமாக இருக்கோ அவங்க தான் இங்கே அதிகமாக இருப்பாங்க. இப்போ லைட் அதிகமாக இருந்ததுன்னா வெளிச்சம் கம்மியாக போயிடும், லைட்டு குறைவாக இருந்ததுன்னா இருள் அதிகமாகிடும். அப்போ ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும். அப்போ உயிருக்கு ஆணவமலம் அதிகமாக இருந்ததுன்னா ஞான விளக்கம் குறைஞ்சிடும், ஞான விளக்கம் அதிகமாக இருந்தால் ஆணவமலத்தின் தன்மை குறையும். இதுதான் ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும் எனினும் இருள் அடராது. இருள் அடராதுன்னா உயிர் என்பது அறியாமை உடையதாக இருந்தாலும் அது அறியாமையுடைய பொருள் இல்லை என்பதை இந்த இடத்துல சொல்கிறார். இருள் தன்மை அது கிடையாது. உதாரணத்துக்கு உயிரை அறியாமையுடைய பொருள்னு சொன்னால் என்ன தப்பு? ஞான திரோதகம்னு சொல்கிறாங்க. பேசுகிறதா ரொம்ப சைவ சித்தாந்தம் ரொம்ப முக்கியமான டாபிக். நான் பேசுகிறதெல்லாம் அவங்களுக்கு சிவஞான போதத்தில் உள்ள விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கேன். உயிருக்கு ஞான திரோதகமாக இருப்பது எது? திரோதகம்னா என்ன? திரோதகம்னா என்ன? திரோதகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? திரோதகம்னா என்ன? திரோதகம்னா என்ன? ரெண்டு ஒன்று தான். மறைப்பு. திரோதகம்னா மறைப்பு. ஞான திரோதகம்னா அறிவு மறைப்பு. அறிவு மறைத்திருக்கு, ஞானத்தை மறைத்திருக்கு. உயிருடைய டார்கெட் என்ன? முக்தி அடையுது. முக்தி அடையுதுன்னா என்ன? ஞானத்தை அடைவது தான். இப்போ ஞானத்தை அடைவதற்கு தடையாக இருப்பது எது? இதுதான் கேள்வி. அது ஞான திரோதகமாய் மறைத்து கூட நிற்றலான்னு சிவஞான போதம் பேச அது எதுன்னா மலம்னு சொல்லுகிறாரு. அப்போ மலம்ங்கிறது எதுன்னா நிச்சயமாக அது என்னவாக இருக்கணும்? ஞானத்தை மறைத்துட்டு இருக்கணும். உயிர் அடைய முடியாத அளவுக்கு, அறிவு உண்டாத அளவுக்கு மறைத்து வச்சிருக்கிறதுக்கு தான் பேர் என்னது? மலம். அப்போ கண்மம் தான் மலம்னு சொன்னால் கண்மம் என்ன பண்ணலை? உயிருக்கு அறிவு மறைப்ப செய்யலை, அறிவு விளக்கத்தை தான் செய்யுது. ஒரு தப்பு தொடர்ச்சியாக பண்ணுறோம்னா அதனால் பாதிப்பு ஏற்படுமா ஏற்படாதா? அதற்கப்புறம் என்ன பண்ணுவோம்? அந்த தப்பு செய்ய வேணான்னு முடிவு பண்ணுறோம். ஏன்? அனுபவம் என்ன பண்ணுது? அறிவு விளக்கத்தை கொடுக்குது, தப்பு செய்யாமல் பார்த்துக்குது. அப்போ கண்மம் மலம் அப்படின்னு சொன்னாலும் அவர் உயிருக்கு என்னதான் நன்மை செய்யக்கூடியதானே தவிர்த்து அவர் ஞான திரோதகம் இல்லை. அடுத்தது மாயாமலம். இவர் உயிருக்கு நல்லது செய்கிறாரா கெட்ட செய்கிறாருன்னா அந்த உடம்பு தான் மாயாமலம். இந்த உடம்பு இருக்கிறதுனால உயிருக்கு நல்லதா கெட்டதா? அறிவு தான் நிகழ்தை தவிர்த்து இது அறிவு நிகழாமல் ஒன்றும் இல்லை. அப்போ இது ரெண்டுமே இருக்க உயிருக்கு தப்பு நடக்கிறது காரணமாக இருக்கிற வேற ஒரு ஆள் இருக்கான், அவனை தான் அறியாமை ஆணவ மலம் என்று சொல்லுகிறது. அதுதான் ஞான திரோதகம் என்று பேச அந்த ஞான திரோதகமாக உயிருக்கு இருக்கே தவிர்த்து ஆணவ மலம் உயிருக்கு அறியாமை இல்லை என்று சொல்கிறார். அப்போ அறியாமை ஏற்படுத்துவது வேற ஒரு பொருள், அவர் ஆணவ மலம் என்கின்ற பெயரில் இருக்கிறார். அப்போ இருள் அடராது. அது எப்பொழுதுமே மேல் நோக்கி உயிரை முழுசாக மூடிடாது. உயிர் திருவருளை பற்றி கொண்டு என்ன பண்ணும்? அருடைய பொருளாக வெளியில் வரும். அப்போது எதன் மூலமாக? உள்ளுயிருக்கு உயிராய் தெளிக்கும் அறிவுன்னார். உயிருக்கு உயிராய் நின்று சாமி என்ன பண்ணுவார்? ஆணவமலத்திலிருந்து விலக்கி அறிவு நிகழ்த்துவதற்கு ஏதுவாக அனுகிரகம் செய்வார். சரிதானே? அப்போ உயிர் அறிவுடைய பொருள் தானே என்று சொல்லிட்டாலும் அது எப்படி இருக்குது? அடிப்படையில் இருக்கும் பொழுதே திரிமலத்தோடு தான் இருக்குது. ஆணவம் கண்மம் மாயின்னு. ஆணவம் கண்மம் மாயையில் ரெண்டு மலம் ஆகந்துக மலம்னு சொல்லப்படுவோம். அதாவது இடையில கூட்டு வைக்கப்பட்ட மலம். ஒன்று மட்டும் அனாதிலிருந்தே செயல்பாட்டில் இருக்கக்கூடிய மலம், அது ஆணவ மலம். கண்மம் மாயையும் இடையிலே செயல்படுத்தப்பட்ட மலம். அணு அனாதிலேருந்து தான் இருக்குது. மும்மலம் நல்லினுக்கு முளையோடு தவிடு உமி போல் மம்மர் செய்து அணுவின் உண்மை வடிவனை மறைத்து நிற்கும் என்று சித்தியார் இதை பேசுகிறது. அப்போது உலதேனும் திருமலத்தே குளிக்கும் உயிர். அப்போது மூலாதாரத்தில்
மலமயமாக மலத்துக்குள் அனன்யமாக உயிர் இருந்து கொண்டு அறிவழக்கம் இல்லாது இருக்க அதை மேலே கொண்டு வருவதற்கு பேர் என்ன? ஞான விளக்கம் செய்வதுன்னு அர்த்தம். சுவாமி எதை கொண்டு ஞான விளக்கம் செய்கின்றார்? திருவருளை கொண்டு. அதாவது கொடியில் உருவகப்படுத்துகிறார். குளிக்கும் உயிர் அருள் கூடும்படி கொடி கட்டினனே. கொடிக்கவியில் இந்த முதல் பாடல் மட்டும்தான் கொஞ்சம் அதிக விளக்கங்களை கொண்டிருக்கும். அடுத்த 3 பாடல் ரொம்ப சிம்பிள் தான். அதனால தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்தேன். பொருளாம் பொருள் ஏது, போது ஏது, கண் ஏது, இரலாம் வெளியேது, இரவு ஏது, அருளாளா நீ புறவா வையம் எல்லாம் நீ அறிய கட்டினேன் கோபுரவாசல் கொடின்னு 2வது பாடல். ஏன்னா பெருமானுடைய புகழை பரப்புவதற்காக இந்த கொடியை ஏற்றினேன் என்று 2வது பாடலாக சொல்கிறார். முதல் பாடலில் உயிருடைய தன்மையை விளக்கி கொடியேற்றினதாக சொல்லுகின்றார். 2வது பாடலில் பெருமானுடைய இன்றியமையாமையை காட்டுகின்றார். இறைவன் இல்லைன்னா உலகத்தில் எதுவுமே கிடையாதுன்னு இப்போ தான் சொன்னோம். சடப்பொருள் எல்லாம் எப்படி உண்டாகிறது? உலகம் எப்படி உற்பத்தி ஆகிருக்கு? உலகம் எதுலேருந்து உற்பத்தி ஆகிருக்கு? வெரி குட், மாயையிலேருந்து உற்பத்தி ஆகிருக்கு. வெறும் மாயை உண்டாயிருக்க உலகமா? மாயைக்குள்ள பெருமான் திருவுருளை செலுத்தி தான் நிமித்தக்காரனாக இருந்து கொண்டு உருவாக்கி இருக்கின்றான் என்பது சைவ சமயத்தினுடைய முடிவு. அப்போது உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும் எதனாலே ஆக்கப்பட்டிருக்கு? இறைவனுடைய திருவுருளாலே மாயையிலேருந்து உற்பத்தி பண்ணப்பட்டிருக்கு. அப்போ பொருளாகும் பொருள் ஏது? ஏதுனா ஏது? அவர் இல்லைன்னா ஏது? போது ஏது, கண் ஏதுன்னார். இந்த இடத்துல போது என்பது திருவருளையும் கண் என்பது உயிரையும் குறிக்கிறது. பொதுவாக சைவ சித்தாந்தத்தில் கண் என்பது உயிருக்கு ஓமானம். கண் இருக்கே அது காணக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் சூரிய ஒளி இல்லைன்னா காண முடியாது. அதுபோல் உயிர் அறிவித்தால் அறியக்கூடிய இயல்புடையதாக இருந்தாலும் அறிவிப்பான ஆகிய சிவபெருமான் இல்லைன்னா அறியாது. அப்போ உயிருக்கு அறிவு இருந்தாலும் அறிவிக்கக்கூடிய சிவபெருமான் இருந்தால் தான் அது தெரிந்து கொள்ளுமே தவிர்த்து தானே தெரிந்து கொள்ளாது. அப்போ கண் எப்படி இருக்குது? பார்வை உடையதாக இருந்தாலும் சிவபெருமான் சூரியன் இருந்தால் தான் கண்ணு தெரியுமோ, அதுபோல் உயிருக்கு அறிவு இருந்தாலும் சுவாமி அறிவித்தால் தான் அறியும். அப்போ சூரியன் யாருக்கு ஓமை? சிவபெருமானுக்கு ஓமை, திருவருளுக்கு ஓமை. அப்போ போது என்பது இந்த இடத்துல பொழுது. பொழுது என்பது டைம். டைமுக்கு கர்த்தா யார்? சூரியன். சூரியனை வைத்து தான் நேரத்தை பார்க்குறோம். நம்ம சூரியனை பூமி சுற்றி வர்றதை பொறுத்து தான் நாள் கணக்கு, மாத கணக்கு, எல்லாமே. சந்திரன் கணக்கு. சந்திரன் இருக்கிறத யாரை பொறுத்து தெரியும் நமக்கு? இப்போ சூரியன் இல்லாமல் போயிட்டாருன்னா திடீர்னு சந்திரன் தெரியுமா? ஏன் தெரியாது? சூரியனுடைய வெளிச்சத்தை பட்டு தான் பிரதிபலிக்குது சந்திரன். ஏன்னா அவர் இருக்கிறது நமக்கு தெரியாது. இப்போ வானத்தில், மேற்கு வானத்தில் 2 பேர் தெரிஞ்சிட்டு இருக்காங்க தெரியுமா? யார் யார்? ராட்சச கணாச்சாரியனாகிய சுக்கிரனும் தேவாச்சாரியனாகிய வியாழனும் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. திரும்பி தெரியுதா? 2 கிரகங்களும் கடகராசியில் சேர்ந்துருக்கிறாங்க. பார்க்குறீங்களா இல்லையா? உண்மையாலுமே இப்போ கூட எப்படி ஜன்னல் வழியாக பார்த்தாலும் தெரிவாங்க. மேற்கு பின்பக்கத்தில் இருக்குது. மேற்கு வானத்தில் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு போன வாரத்திலாம் ரொம்ப அகலமாக இருந்தது, இப்போ ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க. 2 பேரும் எப்படி சொல்கிறது, கலப்பாக இணைய போகிறாங்க. இணைய போகிறாங்கன்னா 2 பேரும் பக்கத்தில் இல்லை. வியாழன் எங்கேயோ எட்ட இருக்கார், வெள்ளி எங்கேயோ இருக்கார். ஆனால் தோற்ற பயில 2 பேரும் பக்கத்தில் இருக்க மாதிரி நமக்கு தெரியுது இங்கேருந்து பார்க்க. அது கடகராசி மண்டலத்தில் அது 2ம் சங்கமிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ ராசி மண்டலம், நட்சத்திர மண்டலம், அந்த ராசி மண்டலத்தில் இருக்குது. புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்குது. அந்த 2 பேரும் சேர்ந்துருக்காங்க. அதை வானத்தில் பார்க்க முடியுது. கோள்கள் நீங்கள் சாயந்தரம் வானத்தில் மேற்கு வானத்தில் பார்த்தீங்கன்னா 2 பிரைட்டான 2 நட்சத்திரம் இருக்க மாதிரி தெரியும். அது நட்சத்திரம் இல்லை, அது 2ம் என்னது? ஒன்று வியாழனும் இன்னொன்று வெள்ளியும், சுக்கிரனும் வியாழனும் இருக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இப்போது அவங்க 2 பேரும் சூரியன் இல்லைன்னா தெரிவாங்களா நமக்கு? இப்போது ஏன்னா அவங்க 2 பேரும் இயற்கையாக ஒளியை உற்பத்தி பண்ணலை. நட்சத்திரங்கள் தெரியும். ஏன்னா நட்சத்திரங்கள் எத்தனையோ சூரியன்கள். நம்ம சூரியன் இல்லைன்னா இந்த கோள்கள் நமக்கு தெரியாது. அப்போ அது போல் நமக்கு நிலாவும் தெரியாது. அப்போது சூரியன் தான் ஒளி கொடுக்கின்றவன். இப்போ கண்ணுக்கு பார்வை இருக்கே, அப்போ இது பார்க்க வேண்டியதான என்ன? பார்ப்பதற்கு ஒளி தேவையாக இருக்குது. அப்போ கண்ணுக்கு பார்வை இருந்தாலும் ஒளி கொடுக்கக்கூடிய சூரியன் இல்லைன்னா பார்வை தெரியாது. அப்போது பொழுதுக்கு அரசன் சூரியன் என்பதனாலே போது என்று சூரியனை குறிச்சிருக்கு. கண் ஏதுங்கும் பொழுது உயிரை குறிக்குது. அப்போ திருவருள் என்பது தான் சூரியன். அங்கு கண் என்பது உயிர். உயிர் இல்லையா சுவாமி? இல்லைன்னா உயிர் இருக்குதா, ஆனால்
சுவாமி அனுகிரகம் பண்ணலைன்னா உயிருக்கு அறிவு நிகழாது, அது சடத்திலிருந்து வெளியிலே வராது முதல்ல. அப்போது திருவருளும் சுவாமி தான் வெளிப்படுத்தணும், உயிருக்கு அறிவு நிகழ்வதையும் சாமி தான் நடத்தணும். அப்போ பொருளாம் பொருள் ஏது, போது ஏது, கண் ஏது, இருளாம் வெளி ஏது என்று கேட்கின்றார். இருளாம் வெளியினா இருட்டிலிருந்து ஏற்படக்கூடிய வெளியாகிய ஞானம் அறிவாற்றல் எப்படி கிடைக்கும்? இருளிலிருந்து வெளிச்சம் எப்படி உயிருக்கு கிடைக்கும்? சுவாமி அனுகிரகம் பண்ணலைன்னா கிடைக்காது. அப்போது இரவு ஏதுன்னார். இரவுங்கிறது எதற்காக? இடத்துல இரவு என்பது உயிருக்கு கொடுக்கக்கூடிய கேவல அனுபவம். சுவாமி கேவல அனுபவத்தை உயிர் கொடுக்குறாரா கொடுக்கலையா? எப்போ கொடுக்குறாரு? எது கொடுக்குறாரு? ஏன் கொடுக்குறாரு? கேவல அனுபவம்னா என்ன? கேவல அனுபவம்னா என்ன? கேவல அனுபவம்னா என்ன? கேவல அனுபவம்னா பொதுவாக கேவலம்னா என்னன்னு கேட்குறேன். கேவலம்னா அப்படி கேள்வி கேட்டு அமைதியாக உட்காந்துருக்க போய் இதான் சார் கேவலங்கிறீங்களா? எனக்கு தெரியாது கேவலம்னா என்ன, அதெல்லாம் என்னன்னா கேட்குற அவ்வளோதான். இன்னும் அதுக்கு மேலாம் சுத்தமாக அதெல்லாம் கேட்க மாட்டேதான். உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க. காரணாவத்தையில் ஒன்று அப்படின்னா என்ன? வெரி குட். அப்படின்னா என்ன காரணாவத்தையில் உயிரில் கேவலங்கிறீங்க? அப்படின்னா என்ன? உயிருக்கு என்ன நடக்கும்? அனுபவம் நிகழுமா நிகழாதா? சகலத்தில் என்ன நிகழும்? பிறப்புக்கு வராத நிலை. சரி, கேவலங்கிறது பிறப்புக்கு வராத நிலை. ரைட், வெரி குட். அப்போ என்ன உயிருக்கு என்ன அனுபவம்? அப்போ அது சுத்தம் இல்லையா? ரொம்ப சுத்தம். சொல்லுங்க என்ன இதான் சொன்னாதானே அப்படி சொல்லாமல் எடுத்துருவோன்ட்டு இப்படி பண்ணிட்டீங்களா கௌஷிக்கு? ஏன்னா கேவலம் சகலம் தானே. இவ்வளோ நேரம் நல்லா தான் அவரை பாட்டு பேசிகிட்டு இருந்தார், திடீர்னு கேள்வியில் இறக்கிட்டாரு. என்னன்னு பார்க்குறீங்களா கௌஷிக்குண்ணா? நீல சட்டெல்லாம் போட்டு வந்துட்டாங்க. கேவலம்னா என்ன? அப்போதான் காரணாவத்தையில் ஒன்றுன்னார். பிறவிக்கு வராத நிலைன்னார். பிறவிக்கு வராத நிலையில் உயிருக்கு அனுபவம் உண்டா? பிறவிக்கு வரலைன்னா உடம்பு இருக்குமா உயிருக்கு? உடம்புல என்ன அனுபவம் உண்டா? அப்போ கேவலத்தில் என்ன கிடையாது? அதை தானே சொல்லணும். நீங்கள் கேவலத்தில் அனுபவமே கிடையாது தானே சொல்லணும். அனுபவம் உண்டுங்கிறீங்க. கேவலத்தில் என்ன கிடையாது உயிருக்கு? அனுபவம். ஏன் அனுபவம் இல்லை? கருவியே இல்லை. சரி, இப்போ இந்த அனுபவத்தை சாமி நமக்கு இப்போ கொடுப்பாரா? சகலத்தில் இருக்கும்போது கொடுப்பாரா? உடம்பு இருக்கும் பொழுது கேவலத்துக்கு போவோம் நம்ம. இப்போ கேவலம்னா அனுபவமே இல்லாத நிலைன்ட்டீங்க. உடம்பு இருக்கும் பொழுது சகலம். இப்போ உடம்பு இருக்கும்போது கேவலத்துக்கு போவோமா போக மாட்டோமா நம்ம? சுத்தத்தை பற்றி நீங்கள் கேட்குற சொல்கிறீங்க. நீங்கள் கேவலத்துக்கு திரும்ப அனுபவம் இல்லாத நிலைக்கு போகாமல் போக மாட்டோமான்னு கேட்குறேன். போகக்கூடாதா? போக மாட்டோமா? அனுபவம் இல்லாத நிலையின் நீ முத்தி இருந்த அனுபவத்தை பற்றி நான் கேட்கல. திரும்பவும் அகெயின் கேவலத்தில் கருவிகரணம் செயல்படாத ஒரு நிலைக்கு நம்ம போவோமா போக மாட்டோமான்னு நினைக்கிறேன். ஏன் போவோம்? எப்போ போவோம்? உடம்பு தான் கொடுத்துட்டார்ல சுவாமி. உடம்பு கொடுத்து திரும்ப கேவலத்துக்கு உயிர் போகுமா? கேவல அனுபவம் உயிர் கிடைக்குமா? அது அனுபவம் இல்லாத ஒரு நிலை உயிருக்கு வருமா? வரவே வராதா? எப்பவுமே வராதா? எப்பவுமே வராதா? வருமா வராதா? நீங்கள் ஒரு நாள் வராமல் இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு, வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ பிரச்சனையாக இருக்கிறீங்களா? ஒரு மாதம் வராமல் இருந்தீங்க, ரொம்ப நல்லா இருந்தது எங்களுக்கு. தூங்கும் போது என்ன அனுபவம்? தூங்கும் போது என்ன அனுபவம்? ஏன் அதை சொல்ல மாட்டேறீங்க? அப்புறம் தூங்கும்போது உடம்பு இருக்குது, உயிருக்கு பிறவியில் தான் இருக்குது. அப்போ அனுபவம் இருக்கா? ஆனால் கேவலத்துக்கு போகிறோமா இல்லையா? அப்புறம் ஏன் சொல்ல மாட்டீங்க? சிந்திக்கல, சிந்திக்க தெரிய மாட்டுது. காரணம் இங்கே வந்தால் தான் இதை பேசுகிறோம்.
அதெல்லாம் நான் கேட்குறது கேவலம்னா என்ன, அனுபவம் இல்லாத நிலைன்னு டெரிவேட் பண்ணி உன் வாயால வாங்கிட்டு தான் அந்த கேள்வி கேட்குறேன் நான். கேவலம்னா பிறவில்லாத நிலைக்குன்னு நீ ஏன் நினைக்கிற? புரியுதா இல்லையா? கேவலம்னா பிறவி இல்லாத நிலை, ரைட். அப்போ இன்னொன்று கேட்டேன், அப்போ அனுபவம் உண்டான்னு கேட்டேன். அனுபவம் கிடையாதுன்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ நான் திரும்ப உங்களை கேட்டது என்ன, பிறவி இல்லாத நிலைக்கு திரும்பி போவீங்களான்னு தான் கேட்டேனா, இல்லை அனுபவம் இல்லாத நிலைக்கு போவீங்களான்னு கேட்டேனா? அனுபவம் இல்லாத நிலைக்கு போகிறோமா போலையா? அனுதினமும் போகிறோமே. உறங்கும் பொழுது என்ன கிடையாது நமக்கு? ஏன் அது ஏன் உறங்கும் போது அனுபவம் கொடுக்க மாட்டார்? அனுபவம் இல்லாமல் உறக்கம்னு ஒன்று ஏன் வச்சிருக்கார் சாமி? நீங்கள் உறக்கம்னா அனுபவம் ஏன் இல்லை? ரைட், அது ரைட், வெரி குட், ரைட். அறிவு கருவிகள் இல்லை. இப்போ நான் கேட்குறேன், ஏன் அந்த கேவலம்ங்கிற அனுபவத்தை அனுதினமும் சாமி கொடுக்குறாருன்னு கேட்குறேன். அனுபவம் இல்லாத ஒரு நிலை ஏன் உயிருக்கு ஏற்படுகிறது? ஒன்ஸ் அனுபவத்துக்கு வந்தாச்சு இல்லை, அகைன் ஒவ்வொரு நாளும் எதற்கு அனுபவம் இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளுறார் சாமி திரும்ப திரும்ப? வெரி குட். உயிர் டயர்ட் ஆகிடும், கருவி டயர்ட் ஆகல, உயிர் டயர்ட் ஆகும். ரைட், வெரி குட். எனக்கு இதாவது நீங்கள் ஒன்று கொடுக்குதா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஓ இவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா 100% மகிழ்ச்சி மார்க் போட்டுருவேன். கருவி டயர்ட் ஆகாது, எனக்கு தேவை டயர்டுங்கிற வார்த்தை தான். அது வந்துட்டு உயிர் என்ன ஆகுது, அனுபவப்பட்டு சலிப்படைகிறது, களைப்படைகிறது. அதனால் சுவாமி என்ன பண்ணுறார், அதுக்கு என்ன பேர்? சங்காரம், நித்திய சங்காரம். நித்தியப்படி நடக்கக்கூடிய சங்காரம். அப்போ அனுபவம் இருக்கிற உயிரை திரும்ப எதுக்கு தள்ளுறாரு? அனுபவம் இல்லாத நிலைக்கு தள்ளுகின்றார். தன்னுடைய திருவருளை வாங்கிடுறார். உயிர் திரும்ப அகைன் என்ன பண்ணிடுது? இருட்டில் போய் உட்காந்துருது. ஒரு கிணறு தான் ஆனவமலன்னு வச்சுங்க. கிணத்து உள்ள ஒரு வாளி விழுந்துருச்சு, இழுக்கிற கயிறு கட்டி இருக்கிற வாளி உள்ளே விழுந்து போச்சு. இப்போ என்ன பண்ணுவீங்க? அதை எடுக்கிறதுக்கு உள்ளே குதிச்சிடுவீங்களா? வெளிச்சம் காட்டின லேசர்லையா? லேசரில் எடுத்துருவீங்களா? சார் நான் கேட்குறேன், கிணத்து உள்ள தண்ணி உள்ள வாளி விழுந்துட்டு அது எப்படி எடுப்பீங்கன்னு கேட்குறேன் நான். பாதாள கரண்டின்னு ஒன்று, கொலுசு பாதாள கரண்டி, அதை மாட்டினா அதுக்கு ஒரு கருவி தேவை. உள்ளே கிடக்கிற ஒரு பொருளை வெளில எடுப்பதற்கு கருவி தூக்கி போட்டால் வந்துடுமா மேலே? பாதாள கரண்டி தூக்கி அதில் போட்டால் அதுவும் பொழுது கிடக்க வேண்டியதுதான். இவருமே அறிவற்றவர் தான். அப்போ அதை அவர் அறிவற்ற கருவியாக இருந்தாலும் அதை மாட்டி இழுக்கிறதுக்கு மேலே ஒருத்தன் நிற்கணும். அவன் தான் அறிவுடைய பொருள் என்று பெயர் அவனுக்கு, இல்லையா? அப்போ உயிருக்கு சுவாமி 35 கருவிகளை கொடுத்திருந்தாலும் அந்த கருவிகளை கட்டி இழுக்கிறது எதனால? அதுதான் கயிறுன்னு சொல்லி கொடுத்தேன். அப்போ திருவருளை கொண்டு சாமி உயிரை இழுத்து மேலே ஆக்ஞா சக்கரத்தை நிறுத்தி என்ன பண்ணுறாரு? வெரி குட். அனுபவத்தை எடுத்து கொடுக்குறார். அனுபவம் கொடுத்துக்கிட்டே இருந்த உயிர் என்ன ஆகிடுது? அப்போ திரும்ப என்ன பண்ணுறார்? எப்படி எதை விடுவார் திரும்ப? அவ்வளோதான். திருவருளை வாங்கிட்டாருன்னா இருள் அடரும். இதுக்கு திரோதானம்னு பேர். அகைன் திரும்ப தூங்கிடுவோம். விளக்க முடியுங்களா? அப்போ இருளாக்குறதும் சுவாமி தான். எப்போ? திரோதானத்தை கொண்டு. அதுதான் இருளாம் வெளியேது இரவு ஏதுன்னு கேட்குறார். உயிருக்கு அனுபவம் அதிகமாக இருந்ததுன்னா அது களைப்படையும், அதனால் அதுக்கு ஓய்வு கொடுக்கணும் நித்தியப்படி. அதுக்கு நித்திய சங்காரம்னு பேர். நித்திய சங்காரத்திலையும் உயிர் அனுதினமும் விழித்து எழுந்து ஒரு ஆயுள் முழுக்க அனுபவப்படுது. அதனால் களைப்படையும். அதனால் ஆயுள் சங்காரம். அப்படி ஆயுளை முடித்து திதிய பிறவி கொடுத்து பிறந்து இறந்து பல பிறவி எடுத்து அனுபவப்படுறதுனாலே களைப்படையும். அதனால் மகா சங்காரம். உலகத்தையே அழிச்சிடுறார் சுத்தமாக. எல்லா உயிர்களுக்கும் காமனாக நடக்குது. கொரோனா லாக்டவுன் போட்ட மாதிரி எல்லாருக்கும் சேர்த்து போட்டு விட்டுறாரு. அதான் இரவு ஏது. அருளாளா நீ புறவா வையம் எல்லாம்னார். நீ புறக்கின்ற வையத்தில் இதெல்லாம் நடக்குது, நீ புறக்கலைன்னா இதெல்லாம் நடக்காதுன்னார். புறத்தல்னா என்ன? புறத்தல்னா என்ன? புறவலன்னா என்ன? புறவலர்னா யாரு? புறவலங்கிற வார்த்தை எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க நீங்க?
வெரி குட். டொனேட் பண்ணுறவங்க லைப்ரரியில் பார்க்கலாம். லைப்ரரியில் எழுதி போட்டிருப்பாங்க, புரவலர் அவர் 1000 ரூபா கொடுத்தார், இந்த புத்தகம் வாங்கி கொடுத்தார், இந்த சட்டம் வாங்கி கொடுத்தார், இந்த அலமாரி வாங்கி கொடுத்தார், எழுதி போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த லைப்ரரி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு காசு கொடுத்துட்ருக்கார். இப்போ பாதுகாக்கிறவர் அர்த்தம். புரவலர்னா அப்போ புறவு பண்ணுறதுனா என்ன? பாதுகாத்தல். அப்போ இறைவனாலே நடத்தக்கூடியன்னு அர்த்தம் வச்சுக்கலாமா? நீ புறவா வையம், எல்லாம் வையம்னா என்ன? உலகம். நீ அறிய கட்டினேன்னா நீ அறியல்ல, உன்னே உலகத்தில் உயிர்களெல்லாம் அறிந்து கொள்ளும்படியாக கோபுர வாசல் கொடினார். கோபுரத்துடைய வாசல்ல கொடி கட்டினேன்னு சொல்லி இந்த பாட்டை ரைட் பண்ணுங்க. விளங்குச்சா? விளங்குதா? அடுத்த பாட்டுக்கு போலாமா?